வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேன்சியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஸ்நாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூமிங் ஆனியன்ஸ். ப்ளூமிங் ஆனியன்ஸை நம்ம முட்டை இல்லாமல் பண்ண போறோம். வெளியில பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கரகரன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். உள்ள வெங்காயம் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இந்த ப்ளூமிங் ஆனியன்ஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கெச்சப், மேயோ இல்லை நிறைய டைம் இருந்ததுன்னா நீங்கள் சீஸ் சாஸ் பண்ணி கூட தொட்டு சாப்பிடலாம். இது ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக் தான். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வெங்காயத்தை நல்லா தாமரைப்பூ மாதிரி கட் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஸ்நாக்கை ஈஸியாக பண்ணிடலாம். அதுதான் இது பண்ணுறதுலேயே மேஜரான ஒர்க். கட் பண்ண வெங்காயம் பார்க்குறதுக்கு அப்படியே தாமரைப்பூ மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க. வெங்காயத்தோட 2 எண்ட்ஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். வேர் சைடு இருக்கிற எண்டை நீங்கள் நல்லா கட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் பெட்டல்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணால் போதும். வேரில் அப்படி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒட்டை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும், தாமரைப்பூ மாதிரி நிற்காது. அதே பல்போட இன்னும் 2 நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு வெங்காயத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு சின்ன தட்டோ இல்லைனா மூடியோ வச்சுட்டிங்கன்னா எண்டு வரைக்கும் கட் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை மேலேருந்து கீழே வரைக்கும் டீப்பாக கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். தட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்மளுக்கு தடுக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை சுற்றி ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்லிட்ஸாக போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக போடுறீங்களோ அவ்வளோ பெட்டல்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு தடவை நீங்கள் கீரல் போட்டு மறுபடியும் கட்டியை உள்ளே விட்டு கொஞ்சம் டீப்பாக கீரல் போட்டுக்கோங்க. கட் பண்ணும்போது கையை பத்திரமா பார்த்துக்கோங்க. கீழே இந்த மூடி வச்சிருக்கிறதுனால நம்மளோட நைஃப் போய் மூடியில் இடிக்கும், வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணாது. இப்போ ஸ்லிட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெட்டலாக இப்படி விரிச்சு விட்டுக்கலாம். உங்களால் விரிக்க முடியலன்னா கத்தியை வச்சு லைட்டாக லிஃப்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா விரிஞ்சிடும். ஜென்டலாக விரிச்சு விடுங்க. ஃபோர்ஸ் கொடுத்து விரிச்சிங்கன்னா உங்களுக்கு பெடல் தனியாக கையோடு வந்துடும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதோட கலருக்கு விரிச்ச உடனே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா உள்ள வரைக்கும் ஃபுல்லாக வெங்காயத்தை அப்படியே விரிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வெங்காயம் செய்ய போகிறீங்களோ எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாதிக்கு மேலே நம்மளோட வேலை முடிஞ்சாச்சு. அடுத்ததா இதுக்கு நம்ம டிப் ரெடி பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை. 2 டிப் ரெடி பண்ணோம். ஒரு வெட் டிப், அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரை டிப். முதல்ல வெட் டிப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் பால், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விரலை உள்ள விட்டா விரல் கோட்டார அளவுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நீங்க லிக்விட் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு லம்ப்ஸ் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க விரலை டிப் பண்ணி பாருங்க. விரல்ல மாவு கோட்டாச்சுன்னா உங்களுக்கு வெங்காயத்துலயுமே மாவு கோட்டாகும். யூஸ்வலாக இந்த வெட் பேட்டருக்கு தாங்க முட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு ஓரத்தில் வச்சுடுங்க. அடுத்த ட்ரை பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் வாசனை பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி, அதாவது கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங், இல்லைனா நீங்கள் பீஸா வாங்கினா ஃப்ரீயாக ஆரிகேனோ கொடுப்பாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். நீங்கள் இந்தியனைஸ்டு ஃப்ளேவர் பண்ணுறீங்கன்னா நம்ம ஊர் சாட் மசாலா, கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம இட்டாலியன் சீசனிங்லேயே கொஞ்சம் இந்த பவுடர்லாம் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, இது ட்ரை மிக்சர் தான். வெங்காயத்தை முதல்ல இந்த ட்ரை மிக்சரில் தான் நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா வெங்காயத்துலேயே நம்மளுக்கு ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். ஸோ வெங்காயத்தை அப்படியே இந்த ட்ரையில் அப்படியே ஒரு பிரட்டிட்டு நீங்கள் வெட் மிக்சரில் போட்டுட்டு நல்லா விரிச்சு விட்டுட்டு உள்ளெல்லாம் கொஞ்சம் இந்த வெட் மிக்சரை போர் பண்ணி விடுங்க. இப்போ வெட் மிக்சர்லேருந்து எடுத்துகிட்டு எக்ஸஸ் மிக்சரை கீழே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ட்ரை மிக்சரில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. உள்ளெல்லாமும் கொஞ்சம் வெட் மிக்சர் போயிருக்கு இல்லையா, அங்கெல்லாமும் இந்த ட்ரை மிக்சரை அப்படியே தூவி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக ஆகிடும். நீங்கள் சிங்கிள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் 2 டிப்புமே பண்ணி பார்த்தேங்க. எனக்கு சிங்கிள் டிப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எக்ஸஸ் மாவெல்லாம் தட்டி விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த வெங்காயத்தை போடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகும். பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை உள்ளே ட்ராப் பண்ணதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, அதுவே குக் ஆகும்.
உள்ளெல்லாம் குக் ஆகணுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் குக் பண்ணணும். நம்ம ட்ரை ஃப்ளவரை மேலே சேர்த்துக்கிறதுனால ஆயிலோட கலர் கண்டிப்பாக மாறும். அந்த ட்ரை ஃப்ளவர்லாம் எண்ணெயில் தான் வந்து உட்காரும். நல்லா கோல்டன் கலராக மாறி 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கரக்கரன்னு ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கெச்சப், மேயோ இல்லைனா சீஸ் சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்தியன் ஃப்ளேவரில் சர்வ் பண்ணுறீங்கன்னா மேலே அப்படியே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்ம ஊர் வெங்காய பஜ்ஜியோட 2.0 வெர்ஷன் தாங்க. கிட்ஸுக்கு ஆனால் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.